நீங்கள் எந்த ரிஷபராசி இல்லை ரிஷப லக்னக்காரங்களா இருந்தாலும் சரி, கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. உங்கள் வாழ்நாளில் நீங்கள் ஏதாவது கோயிலில் போய் விளக்கு இந்த மாதிரி ரெகுலராக போட ஆரம்பித்த உடனே உங்கள் வாழ்க்கையில் சந்தித்த விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத தைரியமாக கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அதுதான் விஷயம். என்னன்னா, நல்லது நடக்குமாங்க அப்படின்னா நடக்காது. அதுதான் விஷயம். அதனால தான் சொல்கிறேன். பல பேர் கோயிலுக்கு போனாலே விளக்கு போடணுங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. இப்போ யாருமே அதெல்லாம் சொல்றதில்ல. நம்ம முன்னோர்கள்லாம் போய் கோயிலில் போய் விளக்கு போட்டு இருந்தாங்க. கோயிலில் போவாங்க, அர்ச்சனை, அபிஷேகம், சாமிக்கு ஏதாவது கும்பிட்டுட்டு வந்துட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். இல்லை கோயிலுக்கு ஏதாவது திருப்பணிக்கு காரியம் பண்ணணும். ஏதாவது விஷயம் கோயில் சார்பாக கேட்குறாங்கன்னா அது பண்ணணும். டொனேஷன் கொடுக்கறது. இல்லை கோயில் சின்ன கோயிலாக இருக்குது, அங்கே விளக்கெல்லாம் ஏற்றுறதுக்கு பெருசாக வசதி இல்லை அப்படின்னா கோயிலுக்கு போகும்போது விளக்கு வாங்கி கொடுக்கலாம். அதில் தப்பே கிடையாது. ஆனால் இதில் எது தப்பாகுதுன்னா, எல்லாரும் போகிறவங்க எல்லாருமே போய் விளக்கு ஏற்றுறது. அது மிகப்பெரிய தப்பு.